வாங்க வெளியே வாங்க வெளியே வாங்கன்னு சொன்னாரு. அப்படி வந்தா என்னென்ன உள்ள போட்டாங்க. இழிவாக பேசுவது அப்படிங்கிறது ஏன் பிராமின்ஸுக்கு மட்டும் நடக்குது? அது பிராமின்ஸுக்கு மட்டும் நடக்குதுங்கிறது மட்டும் இல்ல, தமிழகத்துல நடக்குது. அவர்கள் இழிவுபடுத்தும் போது வரலாற்றை இழிவுபடுத்துகிறார்கள். ஒட்டுமொத்த இந்து மதத்தையும் பாப்பாத்திக்கு பாப்பா, பாப்பாத்திக்கு பாப்பாத்தி, மாமிக்கு மாமி ஆதரவு கொடுக்கறாங்க அப்படின்னு எல்லாம் எழுதினாங்க. எல்லாரையும் ஒவ்வொருத்தரா வணக்கம் சொல்றதுக்கு இங்க நேரம் இல்லை. அப்படி மைக்குக்கு வரும் பொழுதே ஐயா அர்ஜுன் சம்பத் அவர்கள் அம்மா நேரம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமா, நேரமும் கம்மியா இருக்கு, என் நேரமும் சரியா இருக்கணும் இல்லையா? அதனால உங்களோட சந்திச்சு பேசுறது மேடையில மட்டும்தான் இல்லை, மேடைக்கு அப்பாற்பட்டும் என்னுடைய கருத்துக்கள் உங்களை சேர்ந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால ரொம்ப சுருக்கமாக தான் சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். ஐயா ராமநாதன் அவர்கள் இப்போதான் எனக்கு ஒரு விஷயம் சொன்னார். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். இப்போல்லாம் அப்படிதான். நவம்பரில் குருமூர்த்தி ஐயா தயவில் இதே போல் ஒரு மேடையில் நான் பேசினதுக்கப்புறம் யார் யார் என்னெல்லாம் சொல்லணும்னு விரும்புகிறாங்களோ அதை என் மூலமாக சொல்லி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. எப்படியும் நான் எல்லாரும் எதுக்கு சொல்லணும்? தலைக்கு மேலே போனால் ஜான் போனால் என்ன, முடம் போனால் என்னன்னு என் மூலமாக சொல்லணுமா? இல்லையா, இன்னைக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. நான் அர்ஜென்ட்டாக வேலைக்கு போக வேண்டியிருக்கு, ஷூட்டிங் இருக்குது ஹைதராபாத்தில். திருப்பி அது தடைப்படுறதுக்கு இந்த வாட்டி என்னால் வாய்ப்பில்லை ராஜா. அதனால் பட் ரொம்ப சிம்பிளாக சில விஷயங்கள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே மேடையில் எனக்கு முன்னாடி பேசியவர்களுடைய பேச்சுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அந்தணர்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறத அங்கீகரிக்கிறதுக்கு சமுதாயத்தின் ஒட்டுமொத்த ஒரு ஆதரவு நமக்கு தேவையா இருக்கு. அந்த வகையில் இந்த ஆதரவை ஒவ்வொரு முறையும் வெற்றிகரமாக திரட்டி தமிழகம் அந்தணர்கள் பக்கம் இருக்கிறது, பிராமணர் சமுதாயம் தனி அல்ல என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய இந்து மக்கள் கட்சிக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கணும். இங்க இந்த மேடை மட்டும் இல்லை, நவம்பரில் நடந்ததுலையும் எல்லா சமுதாயத்தினரும் எல்லா கட்சியினும் வந்திருந்தாங்க. மதுரையில் இரண்டாவதாக மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தினாங்க. அங்கேயும் எல்லா பெரிய தலைவர்களும் பேசினாங்க. அதை விட அதிக அளவில் இன்னைக்கு ரெப்ரசன்டேஷன் வந்திருக்காங்க. வர முடியாதவர்களோட செய்திகளை அமைச்சிருக்காங்கிறதெல்லாம் இந்த ஒரு காசுக்கு, இந்த ஒரு கோரிக்கைக்கு, இந்த ஒரு நோக்கத்துக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொடர் வளர்ச்சியாக நான் பார்க்குறேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்டாலின் ஐயாலாம் பேசினாங்க. அவரு ஸ்டாலின்னு பேர் வச்சிருக்காரு, ஆனால் அவருக்கு ரொம்ப நல்ல மனசு. எல்லாரும் வெளியே வாங்க வெளியே வாங்க வெளியே வாங்கன்னு சொன்னாரு. அப்படி வந்தா என்னென்ன உள்ள போட்டாங்க. அவர் வெளியே வாங்கங்கிறாரு. அது ஆனால் நான் அதை ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னாங்க, நான் இப்போ ஜெயிலுக்கு போயிட்டேன், சரிங்களா? நான் எதுக்கு சிறைக்கு போனேன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதற்கு எனக்கு கொடுக்கப்பட்ட புகாருக்கும் உண்மையான காரணத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிறத தமிழகமே விவாதிச்சிருச்சு. அது எல்லாருமே, இதோ மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மூர்த்தி சார்லாம் அதை ஏற்கனவே நல்ல விலாவறைய விளக்கி சொல்லிட்டாரு. பேசுனது ஒன்று, புகார் வந்தது இன்னொன்று, உண்மையான காரணம் அதை விட இன்னொன்று. இப்படி தான் நம்முடைய நிலைமை இருந்துச்சு. பட் உள்ளே போனதுக்கப்புறம் ஒன்று தெரிஞ்சுது. அது வரைக்கும் வெளியே வர தயங்கினவங்களோ குரல் கூட எனக்காக அப்போ ஒலிச்சுது. அப்படி ஒரு சோதனையை எதிர்கொண்டு தான், ஒரு தியாகத்தை செய்து தான் நமக்கு எல்லாருக்கும் ஒரு உணர்வை மேலோங்க செய்யணும்னா அதை நான் சந்தோஷமாக தான் செஞ்சேன், பெருமையாக தான் செஞ்சேன். அதனால தான் எனக்கு ஐயா ஹரியர் ஐயர் பரிச்சயமானார். இங்கே மேடையில் இருக்கக்கூடிய பல பேர், இன்னும் நிறைய கட்சி சார்ந்தவர்கள், தமிழகத்தின் மிகப்பெரிய எதிர்கட்சிகளிலிருந்து
இன்றைக்கு ஆட்சியில் இல்லாத கட்சிகள், எதிர்கட்சிகள் சொல்லக்கூடாது, இன்றைக்கு ஆட்சியில் இல்லாத கட்சிகள் எல்லாத்துல இருந்தும் நிறைய அந்த ஆதரவு குரல்கள் வந்தது. அதை இந்த மேடையில் நான் பதிவு பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். மற்றபடி இழிவாக பேசுவது அப்படிங்கிறது ஏன் பிராமின்ஸுக்கு மட்டும் நடக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய, இங்கே அது பிராமின்ஸுக்கு மட்டும் நடக்குதுங்கிறது மட்டும் இல்லை, தமிழகத்தில் நடக்குது அப்படிங்கிறது தான் விஷயம். சனாதனத்தை ஒழிப்போம், இந்து மதத்தை வேறறுப்போம் அப்படின்னு சொல்ற பேச்சு தமிழகத்தில் தான், தமிழ்நாட்டில் தான் நடக்குது. திராவிட மாடல் ஆட்சியில அந்த குரல் மிக அதிகமாக ஒலிக்குது. மற்றபடிக்கு இந்தியாவில் நான் இருக்கிறது ஹைதராபாத்ல தானே, இதோ என் மேல கேஸ் போட கூட தெலுங்கு மக்களை நான் அவதூறு செஞ்சுட்டேன் அப்படின்னு தானே கேஸ் போட்டாங்க. ஆனா நான் அங்கதானே இருந்தேன். தமிழகத்திலிருந்து தனிப்படை அமைச்சு வெகு ஜரூராக அங்க என்னை போலீஸ் பிடிச்சதுல ஒரு நன்மை இருக்கு. எங்க பிடிச்சாங்கன்னா எங்கேயோ தலைமறைவாக, எங்க தலைமறைவாக இருந்தாரு கஸ்தூரி? என் சொந்த வீட்டுல நான் ஹைதராபாத்ல நான் உட்கார்ந்துருக்கேன், படப்பிடிப்புக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். எங்க இந்த தலைமறைவா போக முடியும்? அதுக்கு அன்னைக்கு நடிச்ச எபிசோடு கூட டிவியில வந்துருச்சு. அதுல என்ன நன்மைன்னு சொன்னா, சரியோ தவறோ உண்மையோ பொய்யோ ஒரு ஒரு சமுதாயத்தையோ ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்களையோ யாராவது பேசினதாக ஒரு ஒரு குற்றச்சாட்டு நம்முடைய ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான தமிழக போலீஸ் கிட்ட நம்ம கொடுத்தா, இன்றைய திமுக ஆட்சியில் மிக துரித கதியில் அதுக்கு தனிப்படை வைத்து அமைத்து நமக்கான நியாயத்தை அவங்க தேடி கொடுத்துருவாங்க. அதனால இனி பிராமணர்களை பற்றியோ அல்லது எந்த சாதியை பற்றியோ இழிவாக பேசினால் இங்கு கூடியிருக்கிறவர்களும் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் உடனடியாக நீங்க ஒரு புகார் கொடுங்க. ஒருத்தர் கொடுத்தாலே போதும், தனிப்படை வச்சு மிக துரிதமாக நமக்கான நியாயத்தை பெற்றுக் கொடுப்பார்கள். அதை அப்படியே விட்டுற மாட்டாங்க. இனிமே அந்த கேள்வியை கேட்கலாம். எனக்கு ஒரு லீகல் பிரசிடென்ட் வேற இருக்கு, இது மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு நீதி அரசர் ஒருத்தர் சொன்னதுனால அதை பிரசிடென்ட்டா வச்சு நம்ம கேட்கலாம். இந்த பக்கம் ஒரு நியாயம்னா அந்த பக்கமும் அதே நியாயம் தானே. ஸோ நியாயம் கேட்கக்கூடிய அந்த ஒரு முன்னெடுத்துக்காட்ட இந்த ஆட்சி நமக்கு கொடுத்துருக்கு, அந்தணர்களுக்கு கொடுத்துருக்கு. உங்களுக்கான ஆதரவை இங்க இருக்கிற அத்தனை பேரும் கொடுக்குறாங்க. எல்லாரும் குரல் கொடுக்கும் போது உங்களுக்காக நீங்க குரல் கொடுக்கலாமே, ஒன்றும் ஆகாது. அதிகபட்சமா என்ன ஆகும் அப்படிங்கிறது என் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது ஒண்ணுமே இல்லை, வெறும் ஜுஜுபி, ஒரு பிரச்சனை கிடையாது. அதனால இன்னும் சொல்ல போனா எனக்கு ஒரு பிழப்பு கூட கெடல, இது வரைக்கும் கெடல. அதை இதை சொன்னதும் உடனே அதை கெடுக்க ஏதாவது ஒன்று செய்வாங்களான்னு தெரியல, பட் இது வரைக்கும் கெடல, நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் சொல்ல போனா இப்போ நமக்கு அவர் ஸ்டாலின் ஐயா சொன்னது ரொம்ப கரெக்டான வார்த்தை. எல்லாரும் உள்ளதானே இருக்கீங்க. உள்ள இருந்து நிறைய பேர் எனக்கு ஃபோன்ல வாட்ஸ்அப்ல எல்லாம் ஆதரவு கொடுத்தவங்கெல்லாம் வாங்க என் கூட நில்லுங்கன்னு சொல்லும்போது, இல்லை ஜஸ்ட் வாண்டட் டு கன்வே, நாங்கள் அங்கே வரல அப்படின்னு சொல்றதும், பெரிய பெரிய வழக்கறிஞர்கள்லாம் எங்களுக்கு எல்லாரும் கிளைண்ட்டு தான், அதனால நாங்கள் எல்லாருக்கும் பொது அப்படின்னு சொல்றதும், இந்த முற்போக்கெல்லாம் முற்போக்கான ஒரு நாட்டில் ஓகே, ஆனால் தமிழ்நாட்டில் அந்த முற்போக்குங்கிறது பிராமண வெறுப்பு அப்படின்னு ஆயிடுச்சு. அந்த வெறுப்பை நம்ம இன்னைக்கு தட்டி கேட்கலனா, ஏற்கனவே அடையாளத்தையும் அடையாள அழிப்பையும் அவமரியாதையும் சந்தித்து கொண்டிருக்கும் ஒரு சிறுபான்மை சமூகம் அடுத்த தலைமுறையும் இழக்கும் ஒரு அபாயத்துல இருக்கு. நம்முடைய நமக்கு பின்னாடி வர நம்ம பிள்ளைகளுக்காக, இந்த சமுதாயத்துக்காக நம்ம குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஆப்ஷன் கிடையாது, இனி அது ஆப்ஷனே கிடையாது. நமக்கு நாமே திட்டம்ங்கிறது அந்தணர்களுக்கு மிக மிக அவசியமான திட்டம். நம்ம இன்னைக்கு ஜாக்டோஜியோ போராடிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய உரிமைகளை கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. உழைப்பாளர் வர்க்கத்துக்கே போராடும் ஒரு 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 காலகட்டம் இது. அதுல யாருமே இல்ல நாம சும்மா அமைதியா இருந்தா தானா கடவுள் பார்த்து பாருன்னு நினைக்க கூடாது. கலியுகத்துல நாம பார்த்தா கடவுளும் தோள் கொடுப்பார்
ஆனா கடவுள் மட்டுமே பார்த்துக்குவார் அப்படின்னு விடுறது இல்லை. வடமொழியில சொல்லுவாங்க, உத்தியமேனி சித்தியந்தி காரியாணினா மனோரதை நாஹி சுப்தஸ்ய சிம்மஸ்ய முகே பிரவிசந்தி முகே மிகா அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய தமிழாக்கம் என்னன்னு சொன்னா, முயற்சிகளால் முயற்சி திருவனையாக்கும். சும்மா மனக்கோட்டை கட்டினா ஒன்றும் நடக்காது. தூங்கிக்கிட்டு இருக்கிற சிங்கத்தோட வாயில போய் ஒரு மான் குட்டி தானா போய் உள்ள விழுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு சிங்கத்தின் ரோஷமும் பலமும் இருக்கிறது. ஆனா அந்த பலமும் ரோஷமும் உறங்கிக் கொண்டிருக்கின்றது. நம்மில் உறங்கிக் கொண்டிருக்கும் உணர்வையும் அடையாளத்தையும் நாம தட்டி எழுப்பணும். அப்ப இங்க இருக்கக்கூடிய அத்தனை சமூகங்களும் நமக்கு தோள் கொடுக்க தயாரா இருக்காங்க, அதை முன்னெடுத்து செய்ய தயாரா இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா, இதோ நீங்க ஏதாவது நடந்துருமோன்னு நம்மள ஒரு எந்த சமூகத்தையும், பிராமண சமூகம் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சிறுபான்மை சமூகத்தையும் இழிவுபடுத்தினால் இழிச்சொல்கள் நூலிபான் அப்படின்னு சொல்றாங்க. நூல் அப்படிங்கிறதுக்கான ஒரு மகத்துவத்தை அவர்கள் இழிவுபடுத்தும் போது வரலாற்றை இழிவுபடுத்துகிறார்கள், ஒட்டுமொத்த இந்து மதத்தையும் இழிவுபடுத்துகிறார்கள். அதுதான் அவர்களுக்கு குறிக்கோளா அப்படிங்கிறது தெரியல. ஆனா இல்ல தெரியல, அதுதான் குறிக்கோள். அத்திவரதரை கட்டிக்கிட்டு அல்லாவுதீன் கில்ஜி படையெடுத்து வரும்போது அத்திவரதரை கட்டிக்கிட்டு குளத்துக்குள்ள ஒளிஞ்சு கொண்டிருந்தவர்களை சோம்நாத் கோயில்ல இஸ்லாமிய படையெடுப்புக்கு எதிராக ஆயிரக்கணக்கில் உயிர் துறந்தவர்களை ஆப்கானிஸ்தான்ல புத்தர் சிலைகளை தகர்த்து எறிந்த தாலிபானோட கம்பேர் பண்ணி நூலிபான்னு சொல்றது எப்படிப்பட்ட ஒரு முரண்! இந்த வரலாறு நமக்கு தெரியுது, அடுத்த தலைமுறைக்கு தெரியணும் இல்லையா? அப்போ இன்றைக்கு நீங்க குரல் கொடுக்கணும் இல்லையா? ரொம்ப வசதி. அதுவும் அர்ஜுன் சம்பத் அவர்கள் எடுத்து இதை முன்னெடுத்து எடுக்கிறது, அவர்களுடைய தலைமையில இந்து மக்கள் கட்சி இதை முன்னெடுத்து எடுக்கிறது எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். ஏன்னா அவருக்கு அந்த சட்ட பாதுகாப்பு இருக்கு. எனக்கு சிலர் பொதுவெளியில ஆதரவு கொடுக்கும் பொழுது, பாப்பாத்திக்கு பாப்பான், பாப்பாத்திக்கு பாப்பாத்தி, மாமிக்கு மாமி ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லாம் எழுதினாங்க. இன்னும் சொல்ல போனா என் சோழியை அப்படியே எழுதி முடிச்சு விட்டாங்க. என்னோட ஏபி வழக்காடு மன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி 2 நாள் செம்ம ப்ராபகேண்டா. ஜட்ஜுடைய ஜாதியும் கஸ்தூரியுடைய பிறப்பும் ஒன்று, அதனால ஜட்ஜு கஸ்தூரிக்கு சாதகமா பேசுவாருன்னு ப்ராபகேண்டா பண்ணி கடைசியில சோழியை முடிச்சு விட்டாங்க. ஆனா அந்த மாதிரி இங்க பேச முடியாது. அத்தனை சமுதாயத்தினரும் ஒரே மேடையில கொண்டு நிறுத்தி இருக்கிறாங்களே, அதுலயும் அவங்களை ஏதாவது ஒண்ணு தவறா சொன்னா அவங்க மேல சட்டம் பாயுமே. நீங்க எப்படி பேசுவீங்க? தமிழகத்துல ஒரு காலத்துல வரலாற்று பூர்வமாக ஜாதியால் இழிவுபடுத்தப்பட்ட ஒரு சமூகம்னு சொன்னா அதை தலித் சமுதாய மக்களை சொல்லுவாங்க. இன்று பிராமண சமுதாய சிறுபான்மையினரும் தலித் சமுதாய மக்களையும் ஒரு சேர இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவங்கள ஒரு வகையா இவங்களை ஒரு வகையா எல்லா இடத்துலயும் நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறவங்க பிரச்சனைன்னு வரும்போது ஜாதியை எடுத்து பேசுவாங்கன்னா அந்த ஜாதி ஒண்ணு தலித்தா இருக்குது, இல்லைன்னா பிராமின்ஸா இருக்குது. இதற்கான அந்த வலி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும், மூர்த்தி அவர்களுக்கு தெரியும், அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கு தெரியும். இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த வலி இந்த தலைமுறையாக கடைசியாக இருக்கட்டும். இந்த வலியை நாம இனிமே பொறுத்துக்கிட்டு இருக்க தேவையில்லை. வலியை அப்படியே மாற்றி கொடுங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நம்மை கவனிக்காத, நம்மை பொருட்கொள்ளாத ஆட்சியாளர்களுக்கு அந்த வலியை நாம தெரிவிப்போம். அது எப்படிங்கிறத ஒவ்வொரு இன்னும் அடுத்த இடத்துல ஈரோட்டில் போடுற சொல்லியிருக்கிறாங்க. ஈரோட்டு நிகழ்ச்சியில் இதை விரிவாக நம்ம பேசுவோம். மீண்டும் உங்கள் அனைவரின் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி கூறி உணர்வுடன் மீண்டும் சந்திப்போம் என்று வணங்கிக் கொள்கிறேன்.